இலங்கையுடைய வரலாறு இப்ப ரொம்ப வியப்பா இருக்கு. என்னன்னா, இலங்கை வரலாறு அண்மையில ஒரு இலங்கை அமைச்சர் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்பு இதுல பேசுறாரு, சுவிட்சர்லாந்துல பேசுறாரு. இலங்கையுடைய தமிழ் வரலாறு 400-500 வருடங்களுக்கு முன்பு தான் வந்தது. ஆனா இப்ப வியப்பா இருக்கு, பழங்கற்கால காலத்திலேருந்து இலங்கையில தமிழ் வரலாறு தமிழ் எழுத்திலிருந்து சேந்தன் மாறன், என்னுடைய நண்பர் தென்காசி சுப்பிரமணியம் எடுத்து உறுதி பண்ணியிருக்காரு. சேந்தன் மாறனுடைய 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு முடிநாகல்ல இருந்து 4ஆம் நூற்றாண்டு மூத்த சிவன்ல இருந்து 3ஆம் நூற்றாண்டு பிரியவம்ச திசால இருந்து உங்களுக்கு கலிங்கமாகல இருந்து சங்கிலி வரைக்கும், அதாவது 1790 சென்னையில மெட்ராஸ் பிரசிடென்சில இலங்கை சம்பளம் வாங்கின வரைக்கும் இலங்கையுடைய வரலாற்றுல முழுக்க தமிழ் வரலாறு இருக்கு. ஒரு பஞ்சத்தால பிழைக்க போன மலையர் தோட்டத்தை வச்சுக்கிட்டு இலங்கை வரலாறு பேச முடியாது. ஆனால் 1409 இலங்கையுடைய மொழியாக தமிழ் இருப்பதை ஒரு சீனா தளபதியின் கல்வெட்டு மூலமாக நம்மளால புரிய முடியுது. இதெல்லாம் வந்து பல மொழிகள்ல ஏன் இதெல்லாம் போறோம்னா, நீங்க இங்கிலீஷ்ல வந்து தமிழ் வரலாறு எடுக்காதீங்க. இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கப்பட்டது, அதாவது பிரெஞ்சுல, ஜெர்மன்ல, ஆர்மேனியன்ல, பெர்ஷியன்ல, டச்சுல, நிறைய மொழிகள், உலகத்துடைய 15-20 மொழிகள்ல இங்கு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்ட நூலை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய உண்மையான திறன் புரியும்.